ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் அரைப்பதற்கு என்னென்னலாம் வச்சு நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்க்கலாம். இதற்கு காஞ்ச மிளகா, குண்டு காஞ்ச மிளகா 1 கிலோ எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய் காஞ்ச மிளகா 1/2 கிலோ. மொத்தத்தில் 1.5 கிலோ காஞ்ச மிளகா, 1.5 கிலோ தனியா, 1 கிலோ பாக்கெட் 1, 1/2 கிலோ பாக்கெட் 1, 2 இதுவாக வச்சுருக்கேன். இது கூட சுக்கு 50 கிராம் சுக்கு, மிளகு 100 கிராம், சீரகமும் 100 கிராம், மஞ்சள் இந்த மாதிரி நீட்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க. நீட்டு மஞ்சள் 150 கிராம், 100 கிராம் பாக்கெட் 1, 50 கிராம் பாக்கெட் 1, 2 வச்சுருக்கேன். கசகசா 50 கிராம், சோம்பு 50 கிராம். அடுத்தது இது கூட கடுகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், புழுங்கல் அரிசி 200 கிராம். வரைக்கு போகிற இந்த குழம்பு மிளகாய் தூளே இந்த பட்டையம் 10 கிராம் சேர்த்துக்கிறேன் நான். இது சேர்க்கும் போது குழம்பு மிளகாய் தூளில் இன்னும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம செய்ய போகிற எல்லா வகையான குழம்புக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே போல் அது கூடவே பிரிஞ்சி இலையை ஒரு 5 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த பிரிஞ்சி இலையும் பட்டையும் சேர்க்கும் போது நம்ம செய்கிற எல்லா குழம்புக்கும் நல்லா வாசனையை கொடுக்கும். அதுக்காக தான் 10 கிராம் பட்டையும் 5 கிராம் பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது என்னென்ன பொருள்லாம் போட்டு நம்ம வறுத்துட்டு மிதமான சூட்டில் வறுத்துட்டு அதை மில்லில் கொடுத்து அரைக்கலான்றது இப்போ பார்க்கலாம். இப்போ மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு ஒரு சில பொருளெல்லாம் நம்ம வறுத்துட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாக கொடுக்கும். ரெண்டாவது மிளகாத்தூள் நாள் பட்டா கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சில பொருட்கள்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கணும். அது என்னென்ன பொருள்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடாயில். எல்லாமே ரொம்ப வறுப்பட தேவையில்லை, மிதமான அளவுக்கு வறுத்து எடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ கடலைப்பருப்பு எடுத்துருங்க. அடுத்தது துவரம்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் நம்ம வறுத்து எடுக்கும்போது ரொம்ப கருகிட விடாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுத்து எடுக்கும் போதே பருப்போட வாசனை ரொம்ப நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தது நிறுத்திட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பும் வறுபட்டுச்சு. இப்போ இதுவும் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது புழுங்கல் அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வறுக்கும் போது மட்டும் கரண்டில் இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. அப்போ தான் நல்லா அரிசி புரிஞ்சு வரும். நல்லா பொரி போல் புரிஞ்சு வரும் அரிசி. பாருங்கள், அரிசி பாருங்கள் நல்லா எந்த மாதிரி நல்லா பெரிய பெருசாக சைஸில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பொரியணும் அரிசி. இப்போ அரிசியும் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். 50 கிராம் வெந்தயம். நம்ம இந்த மிளகாத்தூள் செய்யும் போது வெந்தயத்தையும் போடுறதுனால காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது மாதிரி வகையான குழம்புக்கெலாம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம மிளகாய் தூள் அரைக்கும் போது வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறோம். எல்லா வகையான குழம்புக்கும் நம்ம வெந்தயம் போடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெந்தயமும் பொரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயத்தையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரியணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. இப்போ கடுகை வெளியே எடுத்துருங்க. ரொம்ப ஓட்டிங்கன்னா கடுகு தீஞ்சிரும். அதனால் படப்படன்னு பொரிஞ்சு தெரிக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் வெளியே எடுத்துருங்க. ரொம்ப தீஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. லைட்டாக பொரியிற நேரத்தில் எடுத்துருங்க. அடுத்தது சீரகத்தையும் சேர்த்துருங்க. சீரகம்லாம் ரொம்ப வறுப்பட தேவையில்ல, லைட்டாக வறுத்தாலே போதும்.
இப்போ சீரகமாக வறுபட்டுச்சு, படப்படன்னு பொரியிற சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ சீரகத்தையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகுலாம் வந்து லைட்டாக சூடு ஏறினாலே போதும், எடுத்துருங்க வெளியே. அடுத்து சோம்பு. சோம்பு அதே போல் தான், லைட்டாக வறுபட்டாலே போதும், உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சோம்பையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ கசகசா வந்து லைட்டாக வறுபட்டாலே போதும், வெளியே எடுத்துருங்க. ஏன்னா குயிக்காக கருகிடும் கசகசா. அடுத்தது சுக்கு. சுக்கும் வந்து லைட்டாக சூடு காட்டினாலே போதும், இதுக்கு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கடாயில் போட்டு சூடு காட்டினாலே போதும். சுக்கையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது 10 கிராம் பட்டை. அது கூடவே 5 கிராம் பிரிஞ்சி இலை. இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பட்டையும் பிரிஞ்சி இலையும் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம், இல்லை கறி கூட அரைக்கலாம். இதுவும் லைட்டாக வறுபட்டாலே போதும். நம்ம எடுத்துருக்க இந்த மஞ்சளை வந்து நம்ம வறுக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் தனியாவை மட்டும் வெயிலில் காய வச்சுருங்க வறுக்கிறதுக்கு முன்னாடியே, அப்போ தான் நாளானா கூட கெடாமல் இருக்கும். இப்போ தனியாக வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக வந்து லைட்டாக வறுத்தாலே போதும், கலர் மாறுற வரைக்கும்லாம் வறுக்க தேவையில்ல. லைட்டாக சூடு ஏறினாலே போதும் தனியால். அவ்வளோதாங்க, மிளகா அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம வறுத்து போட்டு வச்சுருக்க இந்த பொருள் கூட காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த பொருளெல்லாம் வந்து மில்லில் கொடுத்து குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.